Welcome viewers. Welcome to TriTech Engineering Solutions. So in the video நம்ம என்ன பார்க்க போறோம்னா thermal engineering or applied thermodynamics subjectல first chapter gas power cycles. ஓகேங்களா? Gas power cycle. So gas power cycle. இதில் ஃபஸ்ட்டு நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா வாட் இஸ் ஏர் ஸ்டாண்டர்ட் எஃபிஷியன்சி. ஏர் ஸ்டாண்டர்ட் எஃபிஷியன்சி. ஸோ ஏர் ஸ்டாண்டர்ட் எஃபிஷியன்சி என்னென்னா the working medium, okay, the working medium as a air, okay, the efficiency of the engine using air as a working medium, okay, so air வந்து ஒரு working medium என்ன யூஸ் பண்ண போகிறேன், ஏர் வந்து யூஸ் பண்ணுறேன், ஓகேங்களா. இஸ் நோன் அஸ் அந்த ஒர்க்கிங் மீடியத்தை வந்து ஏரை யூஸ் பண்ணி அந்த என்ஜினுடைய எஃபிஷியன்சியை வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணிங்கன்னா தட் இஸ் கால்ட் ஏர் ஸ்டாண்டர்ட் எஃபிஷியன்சி, ஓகேங்களா. தட் இஸ் கால்ட் ஏர் ஸ்டாண்டர்ட் எஃபிஷியன்சி. ஸோ ஏர் யூஸ் ஆஸ் ஏ ஒர்க்கிங் மீடியம். ரைட். நெக்ஸ்ட்டு ரிலேட்டிவ் எஃபிஷியன்சினா என்னன்னு கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். Relative efficiency. That is the efficiency of relative, the actual thermal efficiency divided by air standard efficiency. Air standard efficiency. This is the two term you must be know. Air standard efficiency, that is nothing but the engine la use பண்ற gas பாத்தீங்கன்னா working gas பாத்தீங்கன்னா air, ஓகேங்களா. ஸோ அதை பேஸ் பண்ணி நம்ம கண்டுபிடித்தா air standard efficiency. Relative efficiency is the actual thermal efficiency divided by air standard efficiency. நம்ம பிஃபோர் டெரிவேஷன்ஸ் பார்க்கறதுக்கு முன்னே நம்ம இந்த டாப்பிக்கில் என்னென்ன பார்க்க போகிறோம், ஆட்டோ சைக்கிள் அண்டு டீசல் சைக்கிள் அண்ட் தென் டியூவல் சைக்கிள், இந்த மூணு தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். இந்த டெரிவேஷன்ஸ் பார்க்கறதுக்கு முன்னே ஃபர்ஸ்ட் நம்ம ஏர் ஸ்டாண்டர்ட் எஃபிஷியன்சி ஏர் ஸ்டாண்டர்ட் எஃபிஷியன்சிக்காக சம் அசம்ஷன்ஸ் வந்து we need to meet, ஓகேவா. ஸோ அந்த அசம்ஷன்ஸ்லாம் என்னென்னு பார்க்கலாம். அசம்ஷன்ஸ் ஃபஸ்ட்டு என்ன அசம்ஷன்ஸ்னா, இந்த டியூரிங் த அனாலிசிஸ், அதாவது டியூரிங் த டெரிவேஷன், ஓகேங்களா, இந்த என்ஜினில் யூஸ் பண்ணுற கேஸ் பார்த்தீங்கன்னா த கேஸ் இந்த engine cylinder is a perfect gas. It's a perfect gas. It means that in a perfect gas na it always obey the gas law. Okay na. Next, the physical constants of the cylinder are same as those of air at the moderate temperature. Okay na. So the physical conditions. So the physical constants. Physical constants of the gas in the cylinder are same. So நம்ம என்ன மீடியம் யூஸ் பண்ணுறோம், ஏர் தான். ஸோ ஏரில் இருக்க கான்ஸ்டன்ஸ் நம்ம என்ன எடுப்போம், சிபி, அது ஆல்வேஸ் கான்ஸ்டன்ட் 1.005
kilojoules per kg Kelvin. Next CV. CV எவ்வளோ 0.718 kilojoules per kg Kelvin. ஓகேங்களா இதுதான் கான்ஸ்டன்ட்ஸ். நெக்ஸ்ட் அசம்ஷன் என்னன்னா the combustion and expansion process are adiabatic. ஓகேங்களா ஸோ இதில் combustion and expansion. ஓகேங்களா expansions process are adiabatic. ஓகேங்களா so it means that there is no heat transfer take place. ஓகேங்களா so there is no heat transfer take place. Next no chemical reactions அப்படின்னா assume பண்ணிக்கிறேன். No chemical reaction takes place. ஓகேங்களா so inside the cylinder. ஓகேங்களா inside the cylinder. ஓகேங்களா சிலிண்டருக்குள்ள எந்த ஒரு கெமிக்கல் ரியாக்ஷனும் ஹேப்பன் ஆகலன்னு திங்க் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா ரைட் ஸோ தீஸ் ஆர் த அசம்ஷன்ஸ் வி மஸ்ட் பி மேட் பிஃபோர் derive the derivations. ஓகேங்களா ஸோ ஏர் ஸ்டாண்டர்ட் எஃபிஷியன்சி என்ன ஸோ அந்த என்ஜின்ஸில் யூஸ் பண்ணுற வந்து மீடியம் வந்து பார்த்தீங்கன்னா ஏர் யூஸ்ட் ஆஸ் ஏ ஒர்க்கிங் மீடியமாக நம்ம யூஸ் பண்ணுறோம். ஓகேங்களா இப்போது ஆட்டோ சைக்கிள் பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு என்ன பார்க்க போகிறோம்னா ஆட்டோ சைக்கிள் ஆர் constant volume. So constant volume cycle or Otto cycle சொல்லுவாங்க. ஓகேங்களா so this is a cycle. ஓகேங்களா so it was conceived by the Otto. ஓகேங்களா so this cycle are generally used for petrol engine. ஓகேங்களா so first number PV and TS diagram பார்க்கலாம். That is pressure volume and temperature entropy value பார்க்கலாம். First நான் PV diagram வரைகிறேன். அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு வரையணும். PV diagram. Let I take a PV process. So this is V. It's a volume. Y-axis I take as a pressure. ஓகேங்களா ஸோ இதில் நம்ம எப்படி ப்ராசஸ் நடக்குதுன்னு பார்க்கலாம். லெட் ஐ டேக் ஒன் சிலிண்டர். ஓகேங்களா ஒரு சிலிண்டர் எடுத்துக்கிறேன். ஸோ இதில் ரெண்டு பொசிஷன். ஓகேங்களா ஸோ திஸ் இஸ் ஒன் கண்டிஷன். ஸ்டேட் ஒன்னு நான் எடுத்துக்கிறேன். ஓகேங்களா இது ஸ்டேட் 2. இது ஸ்டேட் 2. ஓகேங்களா இது ஸ்டேட் 1 அது ஸ்டேட் 2 நான் எடுத்துக்கிறேன். ஓகேங்களா இப்போ ஸ்டேட் 1 இந்த ஸ்டேட் 1ல தெர்மோடைனமிக்ஸ் ப்ராப்பர்ட்டிலாம் என்ன இருக்குன்னா T1 V1 அண்டு P1. நெக்ஸ்ட் இந்த ஸ்டேட்டில் T2 P2 V2. அப்போது இதுதான் ஸ்டேட் 1. நான் இந்த இடத்துல ஃபஸ்ட்டு பாயிண்ட் வச்சுக்கிறேன். இது ஸ்டேட் 1. ஓகேங்களா இது ஸ்டேட் 1.
ஸ்டேட் 1 நான் எடுத்துக்கிறேன். ஓகேங்களா? ஸோ இப்போ என்ன ஆகுது? இப்போ இந்த பிஸ்டன் உள்ள கேஸஸ் ஃபில் ஆகிடுது. இது ஃபில்டு வித் கேஸ். இந்த இடத்துல கேஸ் இருக்குன்னு அஷ்யூம் பண்ணிங்க. ஓகேங்களா? இந்த இடத்துல கேஸஸ் வந்து இருக்கு டியூரிங் ஃபஸ்ட்டு உள்ள. ஓகேவா? நிறைய கேஸஸ் வந்து ஃபில் பண்ணியிருக்காங்க. இந்த சைடில் வால் வச்சு க்ளோஸ் பண்ணிட்டாங்க. ஓகேவா? அப்போ இன்சைடு கிளாஸ் இது உள்ள என்ன ஆகுது? கேஸஸ் இருக்குது. இப்போ நான் என்ன பண்ணுறேன்? இந்த பிஸ்டன்ஸ் வந்து இந்த சைடு மூவ் பண்ணுறேன். இந்த பிஸ்டனை இந்த சைடு மூவ் பண்ணுறேன். அப் டு இந்த இந்த பொசிஷன் வரைக்கும் மூவ் பண்ணுறேன். இந்த டாட் லைன் போட்டுருக்கு இல்லையா? ஸ்டேட் 2 இந்த பொசிஷன் வரைக்கும் மூவ் பண்ணுறேன். வாட்ஸ் ஹேப்பனிங்? இந்த கேஸஸ் வந்து என்ன ஆகும்? கம்ப்ரஸ் ஆகும். ஸோ கம்ப்ரஸ் ஆக சொல்ல என்ன ஆகுது? இதோடைய வால்யூம், சிலிண்டருடைய வால்யூம் வந்து டிக்ரீஸ் ஆகுது. நெக்ஸ்ட்டு ப்ரெஷர் வந்து இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ தட் டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ திஸ் இஸ் இந்த டியூரிங் த ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா இட்ஸ் அடியாபெட்டிக் ப்ராசஸ். அப்போது ஒன்லேருந்து இந்த 2 ஸ்டேட் 2 பர்சன்ட் என்ன ஆகுது? பிஸ்டன் வந்து மூவ் ஆகுது. வால்யூம் வந்து என்ன ஆகுது? டிக்ரீஸ் ஆகுது. ப்ரெஷர் வந்து இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ இந்த கதவுல அப்படியே ட்ரா பண்ணுறேன். ஸோ ஸ்டேட் 1லேருந்து 2க்கு போகுது. ஸோ ஓகேங்களா? இதுதான் ஸ்டேட் 2. ஓகேவா? இந்த ஸ்டேட் 2க்கு போக என்ன ஆகுது? இந்த சிலிண்டருடைய வால்யூம் வந்து கம்மியாகிட்டே வருது. ப்ரெஷர் வந்து அதிகமாகுது. ஸோ இது வந்து ஸ்டேட் 2. இது வந்து ஸ்டேட் 2. நெக்ஸ்ட் என்ன பண்ணுறோம்? we need to add the heat in order to make the combustion. ஸோ அப்போ என்ன பண்ணுறேன்? இந்த கம்போஷன் எப்படி நடக்கு பாருங்க. இந்த வால்யூம் வந்து கான்ஸ்டண்ட்டாக இருக்குது. இந்த வால்யூம் வந்து கான்ஸ்டண்ட்டாக வச்சுட்டு நான் ஸ்பார்க் பிளக் வச்சு என்ன பண்ணுறேன்? ஹீட்டை வந்து ஆட் பண்ணுறேன். ஸோ அப்போது ஹீட் அடிஷன் வந்து எப்படி இருக்குது? கான்ஸ்டன்ட் வால்யூம் வந்து கான்ஸ்டண்ட்டாக இருக்குது. ஓகேவா? கான்ஸ்டன்ட் வால்யூம் ஹீட் அடிஷன் வந்து பண்ணுறேன். ஸோ இது வந்து என்ன? தேர்ட் ப்ராசஸ். நெக்ஸ்ட் என்ன ஆகுதுன்னா, டியூ டு அப்போ ஹீட் ஆட் பண்ண இந்த எக்ஸ்பென்ஷன் வந்து நடக்கும். இந்த பிஸ்டன் வந்து மறுபடியும் கோஸ் டு ஸ்டேட் 1. ஏன்னா பர்னாக நடக்கும். ஸோ அப்போ இந்த சிலிண்டர் வந்து அந்த பவர் வந்து என்ன பண்ணும்? பவர் ஸ்ட்ரோக்கில் இந்த பிஸ்டன் வந்து இந்த சைடு தள்ளிவிடும். ஸ்டேட் 1லேருந்து ஸ்டேட் 2க்கு மூவ் ஆகுது. ஸோ இதுவும் எப்படி இருக்குன்னா அடியாபெட்டிக் எக்ஸ்பென்ஷன். ஓகேங்களா? ஸோ மறுபடியும் என்ன ஆகும்? எக்ஸாஸ்ட் ஸ்ட்ரோக். ஸோ உள்ள கேஸஸ்லாம் வந்து எக்ஸாஸ்ட் பண்ணிடும். ஸோ பிஸ்டன் இந்த சைடு மூவ் ஆகும் ஃப்ரம் ஸ்டேட் 1 டு ஸ்டேட் 2. ஸோ உள்ள இருக்க கேஸஸ்லாம் வெளியே போயிடும். ஸோ இது வந்து என்ன? இதுவும் கான்ஸ்டன்ட் வால்யூமில் நடக்கும். இது 4. ஸோ திஸ் இஸ் த PV டயக்ராம். ஓகேங்களா? சிமிலர்லி TS. T, yes, this is S, this is T. So first 1 to 2 என்ன ஆகுது? Adiabatic process. Okay. So first entropy remain constant. ஏன்னா adiabatic processல entropy constant இருக்கும். So this is 1 to 2. So entropy constant. Adiabaticல entropy constant. Next heat வந்து ஆட் பண்ணுறேன். ஸோ டெம்பரேச்சர் ரைஸ் ஆகும், என்ட்ரோபி ரைஸ் ஆகும். ஓகேவா? ஸோ திஸ் இஸ் கண்டிஷன். ஸோ இங்கே வால்யூம் ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் வந்து ஸோ திஸ் இஸ் தேர்ட் அண்ட் தென் திஸ் இஸ் ஃபோர்த். ஓகேங்களா? ஸோ திஸ் இஸ் ஏ TS டயக்ராம். ஸோ ஃபஸ்ட்டு நெக்ஸ்ட்டு நம்ம என்ன எழுதணும்னா என்னென்ன ப்ராசஸ் லேட் process 1 to 2. So 1 to 2 என்ன ப்ராசஸ் சொன்ன? adiabatic compression. கம்ப்ரஷன் வந்து நடக்குது. ஸோ 1 to 2 வந்து adiabatic compression. Adiabatic compression. Process 2 to 3 என்ன ப்ராசஸ்னா கான்ஸ்டன்ட் வால்யூம் heat supply. Heat supplied or heat added. Next process 3 to 4. Again adiabatic
expansion. Expansion. Next process 4 to 1 வந்து constant volume heat rejection. Heat supply அதே போல heat வந்து reject ஆகும். Heat rejection. Okay. So இதுதான் 4 process. So first compression நடக்குது, next heat add பண்றேன், next expansion நடக்குது, next வந்து heat வந்து ரிஜெக்ட் ஆகுது. நம்ம பைக்கு தான் லாஜிக். ஃபர்ஸ்ட் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, கிக் பண்ணுறீங்க, கிக் பண்ண சொல்ல ஏர் ஃபியூல் மிக்சர் உள்ள என்ட்ரி ஆகுது. நெக்ஸ்ட் பிஸ்டன் வந்து அந்த ஏர் ஃபியூல் மிக்சர் கம்ப்ரஸ் பண்ணுது. ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணுறீங்க, ஸ்பார்க் பிளக்லேருந்து ஸ்பார்க் வரும். ஸோ ஸ்பார்க் வந்தோடனே கம்போஷன் டேக் பிளேஸ் ஆகும் இன்சைட் சிலிண்டரில். நெக்ஸ்ட் எக்ஸ்பென்ஷன் வந்து நடக்கும். நெக்ஸ்ட் எக்ஸ்பென்ஷன் மீன்ஸ் பவர் ஸ்ட்ரோக். ஓகேங்களா. நெக்ஸ்ட் சைலன்ஸ் வழியாக எக்ஸாஸ்ட் ஆகும். ஸோ இதுதான் ப்ராசஸ் வந்து கண்டினியூவாக நடந்துகிட்டே இருக்கும். ஓகேங்களா. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, ஃபஸ்ட்டு எஃபிஷியன்சி ஆஃப் த சைக்கிள் வந்து நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஓகேங்களா. ஸோ இதுதான் ப்ராசஸ். ஸோ ஃபஸ்ட்டு எஃபிஷியன்சி. ஸோ எஃபிஷியன்சி இஸ் நத்திங் பட் என்ன, ஒர்க் டன். ஸோ ஜென்ரலாக எஃபிஷியன்சி இஸ் நத்திங் பட் என்னன்னு நம்ம ஃபஸ்ட்டு பார்க்கலாம். எஃபிஷியன்சினா என்ன சொல்லுவோம் ஜென்ரலாக, என்ன அவுட்புட் வருது, நம்ம என்ன இன்புட் கொடுத்தோம். ஓகேவா. நான் கொடுத்த இன்புட்டுக்கு எவ்வளோ அவுட்புட் வருது, அதுதானே எஃபிஷியன்சி சொல்லுவோம். ஸோ அவுட்புட் டிவைடட் பை இன்புட். ஸோ நம்மளுக்கு அவுட்புட்னா என்னன்னு சொல்லுங்க. 2 ஸ்ட்ரோக் என்ஜினில் பார்த்தீங்கன்னா அவுட்புட்ன்றது என்ன, மெக்கானிக்கல் எனர்ஜி. ஓகேவா. அப்போது அந்த வண்டி வந்து எவ்வளோ ஒர்க் பண்ணுது அதுதான் நம்மளுக்கு வந்து அவுட்புட்டாக இருக்கும். ஓகேவா. ஸோ ஒர்க் டன் பை த என்ஜின், அதுதான் அவுட்புட்டு. நெக்ஸ்ட் இன்புட் என்ன, நாம் கொடுக்குற ஹீட். ஏன்னா அங்கே என்ன பண்ணுறோம், என்ஜினுக்கு வந்து ஹீட் எனர்ஜி தான் தரும். அப்போது ஹீட் சப்ளைடு. ஓகேவா. ஸோ அமௌண்ட் ஆஃப் ஹீட் வந்து எவ்வளோ சப்ளை பண்ணியிருக்கோம். ஓகேவா. தட் இஸ் கால்ட் எஃபிஷியன்சி சொல்லுவோம். ஓகேவா. இப்போது இதில் ஒர்க் டன். ஸோ ஒர்க் டன்னா என்ன, ஒர்க் டன் இஸ் நத்திங் பட் என்ன, ஹவு மச் ஹீட் சப்ளை பண்ண எவ்வளோ ரிஜெக்ட் ஆகிடுச்சு. ஓகேவா. ஸோ தட் இஸ் ஒர்க் டன் சொல்லலாம். ஓகேவா. தட் இஸ் ஹீட் சப்ளைடு மைனஸ் heat rejected. ஓகேவா. ஸோ திஸ் இஸ் ஒர்க் டன். ஓகேவா. ஸோ ஹீட் சப்ளை நம்ம இங்கே ப்ராசஸில் எங்கே ஹீட் சப்ளை பண்ணுறோம், கான்ஸ்டன்ட் வால்யூமில் ஹீட் சப்ளை பண்ணுறோம். என்ன ப்ராசஸில் 2 to 3ல ஹீட் வந்து சப்ளை பண்ணுறோம். we know that at constant volume heat transfer QS, that is a heat supplied equal to நமக்கு என்ன தெரியும், CV T3 minus T2. ஓகேங்களா. நெக்ஸ்ட் ஹீட் ரிஜெக்ஷன். ஸோ ஹீட் ரிஜெக்ஷன் எங்கே நடக்குது, அதுவும் கான்ஸ்டன்ட் வால்யூமில் தான் நடக்குது. எந்த ப்ராசஸில், 4 to 1. ஸோ அப்போது we know that again CV T4 minus T1. ஓகேவா. ஸோ இப்போ நம்ம எஃபிஷியன்சியில் ஃபார்முலாலாம் சப்ஸ்டிட் பண்ணலாமா. ஸோ எஃபிஷியன்சி இஸ் நத்திங் பட் என்ன சொல்கிறேன், ஒர்க் டன் டிவைடட் பை ஹீட் சப்ளை. ஒர்க் டன்ன்றது என்ன, heat supplied minus heat rejection. So heat supply is CV T3 minus T2 minus heat rejection CV T4 minus T1 divided by heat supplied and again CV T3 minus T2. So this is the formula. இப்போ இதை சிம்ப்ளை பண்ணலாமா. சிவியை காமனாக எடுத்து கேன்சல் பண்ணிடலாம். இதுலேயும் சிவி இருக்குது, இதுலேயும் சிவி இருக்குது. காமனாக வெளியே எடுத்து கேன்சல் பண்ணிடலாம் சிவியை. ஸோ அப்படி காமனாக வெளியே எடுத்தீங்கன்னா என்ன வரும் பாருங்க, எஃபிஷியன்சி ஈக்குவல் டு இதில் இதுவும் காமன். ஸோ இதை காமனாக வெளியே எடுத்துடலாம். ஓகேங்களாப்பா. ஸோ இது காமனாக வெளியே எடுத்தீங்கன்னா என்ன வரும், 1 minus T4 minus T1 divided by T3 minus T2. ஸோ இதுதான் வந்து என்ன,
எஃபிஷியன்சிக்கான ஃபார்முலா. ஓகேவா? நம்ம நெக்ஸ்ட் என்ன பண்ண போறோம்னா இது டெம்பரேச்சர் எல்லாத்தையும் கண்டுபிடிக்கணும். ஒவ்வொரு ப்ராசஸ்லையும் வாட் இஸ் த டெம்பரேச்சர் ரிலேஷன்ஷிப் வந்து ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்கலாம். ஓகேவா? இதில் ஃபஸ்ட்டு நம்ம இன்னொரு விஷயம் ஃபஸ்ட்டு வி மஸ்ட் பி நோ, இந்த ட்ராயிங்கில் இந்த கண்டிஷன்ஸ் மட்டும் கொஞ்சம் பார்த்துடலாம். ஸோ பிஃபோர் என்டர் டு த நெக்ஸ்ட் பார்ட். ஸோ இந்த ரீஜன் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா ஷிஃப்ட் வால்யூம் சொல்லுவாங்க. ஓகேவா? இந்த ரீஜன் வந்து என்ன சொல்லுவாங்க? ஷிஃப்ட் வால்யூம். இந்த ரீஜன் என்ன சொல்லுவாங்கன்னா கிளியரன்ஸ் வால்யூம் சொல்லுவாங்க. இது வந்து என்ன சொல்லுவாங்க? கிளியரன்ஸ் வால்யூம். வால்யூம் இந்த இடத்த இது டோட்டலாக இருக்கு இல்லையா? இது டோட்டலாக என்ன சொல்லுவாங்கன்னா டோட்டல் வால்யூம் சொல்லுவாங்க. இது ஃபுல்லாக என்ன சொல்லுவாங்க? டோட்டல் வால்யூம் ஆஃப் த சிலிண்டர். ஓகேங்களா? ஸோ இந்த கிளியரன்ஸ் வால்யூம்னா என்னன்னா இதுதான் எவ்வளோ எந்த இடத்துல பர்னிங் நடக்குது, இதுதான் கிளியரன்ஸ். ஓகேங்களா? இந்த பிஸ்டன் வந்து இந்த இடத்துல இருந்து இது வரைக்கும் மூவ் ஆச்சு இல்லையா? இதுதான் ஷிஃப்ட் வால்யூம் ஆர் ஸ்ட்ரோக் வால்யூம் சொல்லலாம். இங்கேருந்து இது வரைக்கும் மூவ் ஆகுது இல்லையா? அதான் ஷிஃப்ட் வால்யூம். மூவ் ஆகுது பிஸ்டன் வந்து இது வந்து கிளியரன்ஸ் வால்யூம். இந்த பர்னிங் நடக்குது இல்லையா? இந்த இடம் வந்து கிளியரன்ஸ் வால்யூம் சொல்லுவாங்க. ஓகேவா? இப்போ இங்க வந்து ஏர் ஃபியூல் வந்து நம்ம என்ன பண்றோம்னா கம்ப்ரஸ் பண்றோம். ஓகேவா? கரெக்ட்டுங்களா? டூரிங் கம்ப்ரஷன் ப்ராசஸ்ல கம்ப்ரஸ் பண்றோம். அப்போ அந்த எஃபிஷியன்சின்றது எதை பேஸ் பண்ணிருக்குன்னா நீ எந்த அமௌண்ட் வந்து கம்ப்ரஸ் பண்றீங்க அப்படின்றது பொறுத்தா இருக்கு. ஸோ அதுக்கு தான் என்ன சொல்லுவாங்கன்னா கம்ப்ரஷன் ரேஷியோ. ஸோ லேட் compression ratio. So compression ratio RC ன்னு சொல்லுவாங்க, RR. ஓகேவா? So that is nothing but V1 by V2. நீ எவ்வளோ அமௌண்ட் வந்து அதை கம்ப்ரஸ் பண்றீங்க. ஓகேவா? So that is the compression ratio. ஓகேவா? எவ்வளோ அமௌண்ட் வந்து நீ கம்ப்ரஸ் பண்ற. So V1 by V2. ஓகேங்களா? நெக்ஸ்ட் எக்ஸ்பென்ஷன் ரேஷியோன்னு சொல்லுவாங்க. இன்னொன்று வந்து கான்செப்ட் வந்து எக்ஸ்பென்ஷன் ரேஷியோ. எக்ஸ்பென்ஷன் ரேஷியோ. ஸோ RERR. ஓகேங்களா? ஸோ தட் இஸ் V4 by V3. இதில் ஒரு பியூட்டி என்னன்னா பாருங்க, இந்த இடத்துல பாருங்க, இந்த டிராயிங்ல இந்த இடத்துல V1 ஈக்குவல் டு V4 எழுதலாமா? V1 ஈக்குவல் டு V4 எழுதலாம். ஏன்னா வால்யூம் வந்து கான்ஸ்டன்ட். இங்கே என்ன V2 ஈக்குவல் டு V3 எழுதலாம். ஸோ இப்போ இந்த ரேஷியோவில் பாருங்களேன், அப்போ இந்த V4 ஈக்குவல் டு V1 ஆகிடும், V2 ஈக்குவல் டு V3 ஆகிடும். இன் ஆட்டோ சைக்கிளில் கம்ப்ரஷன் ரேஷியோவும் எக்ஸ்பென்ஷன் ரேஷியோவும் சேம். ஓகேவா? இன் ஆட்டோ சைக்கிள் compression ratio and expansion ratio are same. ஓகேங்களா? சேம். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் தான். இதை அப்படின்னா அப்ஜெக்டிவ் டைப்பில் கேட்கறதுக்கு உங்களுக்கு யூஸ் ஆகும். ஓகேங்களா? ஸோ நோட்டில் வந்து ஆட்டோ சைக்கிள் ஈக்குவல் இன்னைக்கு ஆட்டோ சைக்கிள் கம்ப்ரஷன் ரேஷியோவும் எக்ஸ்பென்ஷன் ரேஷியோவும் சேம். ஏன்னா V1 ஈக்குவல் டு V4, அதுபோல் V2 ஈக்குவல் டு V3. ஸோ இது ரெண்டுமே சேம். ஏன்னா கான்ஸ்டன்ட் வால்யூமில் தான் ஹீட் அடிஷனும் நடக்குது, ஹீட் ரிஜெக்ஷனும் நடக்குது. ஓகேங்களா? ஸோ அப்போது கம்ப்ரஷன் ரேஷியோ R ஈக்குவல் டு V1 by V2. ஓகேங்களா? ரைட். இப்போ ஒவ்வொரு டெம்பரேச்சராக கண்டுபிடிக்கலாம். லேட் ப்ராசஸ் 1 to 2. First 1 to 2 எடுத்துக்கிறேன். So we know that the thermodynamics property relationship T2 by இது thermodynamicsல படிச்சிருக்கோம். T2 by T1 equal to V1 by V2 gamma minus 1. So gamma is nothing but adiabatic index. ஓகேவா? ஸோ இப்போ இதில் T2 எப்படி எழுதலாம்? T2 equal to T1
இந்த V1 by V2ன்றது நம்மளுக்கு என்ன தெரியும்? R. ரைட்டுங்களா? கம்ப்ரஷன் ரேஷியோ R. ஸோ அப்போ இதை வந்து நான் என்ன பண்ணிடுறேன்? Rன்னு எழுதிட்டு gamma minus 1. So because V1 by V2 is nothing but R. ஓகேங்களா? ஸோ V1 by V2ன்றது Rன்னு எழுதிட்டேன். Similarly, நம்மளுக்கு 3 to 4 ப்ராசஸும் தெரியும். ஸோ ப்ராசஸ் 3 to 4. ஸோ 3 to 4 என்ன? எக்ஸ்பென்ஷன். ஸோ அதுவும் அடியாபேட்டிக் ப்ராசஸ் தான். அப்போது T3 by T4 equal to V4 by V3 gamma minus 1. ஸோ அப்போது T3 equal to என்ன? T4 into again V4 by V3 R தான். that is expansion ratio. ஸோ ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் கம்பேரிஷன் ரேஷியோ எக்ஸ்பென்ஷன் ரேஷியோ சேம். ஸோ அப்போ R gamma minus 1. ஓகேங்களா? பிகாஸ் V4 by V3 equal to R. ஓகேங்களா? ஸோ தட் இஸ் த கண்டிஷன். ஸோ இப்போ நம்ம என்ன தெரிஞ்சிச்சு? T3 தெரிஞ்சிச்சு, T2 தெரியும். நெக்ஸ்ட் என்ன பண்ண முடியும்னா T3 கண்டுபிடிச்சிட்டேன். ஓகேவா? T2 T1 கண்டுபிடிச்சேன். ஸோ நெக்ஸ்ட் T2 கண்டுபிடிச்சேன். நெக்ஸ்ட் T1 T4 வந்து கண்டுபிடிக்கணும். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம்? ஸோ ஜஸ்ட் ஐ இன்சர்ட் த டேர்ம்ஸ் இன் எஃபிஷியன்சி ஈக்குவேஷன். ஸோ ஆட்டோ சைக்கிள் என்ன தெரியும் நம்மளுக்கு? ஃபார்முலா 1 minus T4 T1 divided by ஓகேவா? T4 minus T1 divided by T3 minus T2. இதுதான் நம்ம கண்டுபிடிச்சோம். இப்போ now inserting the values of T2 and T3 in above equation. நம்ம ஆல்ரெடி கண்டுபிடிச்சதுக்கு இதில் சப்ஸ்டிட் பண்ணலாம். ஸோ ஆட்டோ சைக்கிள் ஈக்குவல் டு 1 minus T4 minus T1 divided by T2ன்றது எவ்வளோ கண்டுபிடிச்சோம்? T2 is nothing but 1 into R power gamma minus 1. ஸோ அதே போல் T3ன்றது என்ன கண்டுபிடிச்சோம்? T4 R power gamma minus 1. ஸோ இப்போ இதை இங்கே சப்ஸ்டிட் பண்ணலாம். ஸோ T4 into R power gamma minus 1 minus T1 R power gamma minus 1. ஓகேங்களா? ஸோ இப்போ இதை சப்ஸ்டிட் பண்ணலாம். இதை சிம்பிளை பண்ணலாமா? ஸோ ஜஸ்ட்டு 1 மைனஸ் இந்த R பவர் காமனாக இருக்குது. ஸோ வெளியே எடுத்துடலாம். ஸோ T4 மைனஸ் T1 டிவைட் பை R வெளியே எடுத்துடுறேன் gamma minus 1. இதை எப்படி எழுதலாம்? T4 minus T1 எழுதலாமா? ஸோ இதுக்கு கேன்சல் பண்ணினா என்ன வரும்? 1 minus 1 divided by R power gamma minus 1. ஸோ இதுதான் வந்து என்ன? ஆட்டோ சைக்கிளுடைய எஃபிஷியன்சி. ஸோ இந்த எஃபிஷியன்சி ஆஃப் த ஆட்டோ சைக்கிள் வந்து பார்த்தீங்கன்னா 1 minus 1 by R power gamma minus 1. ஸோ இந்த ஃபார்முலா தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஃபார் சால்விங் த ப்ராப்ளம். ஓகேங்களா? ஸோ திஸ் இஸ் எ ஃபார்முலா ஃபார் எஃபிஷியன்சி ஆஃப் ஆட்டோ சைக்கிள். ஓகேங்களா? ஸோ இந்த மேலே இருக்க இந்த ஈக்குவேஷன் வந்து என்ன சொல்லலாம்னா அதர்வைஸ் வி கேன் சே ஏர் ஸ்டாண்டர்ட் எஃபிஷியன்சின்னு சொல்லலாம். இது வந்து என்ன? ஏர் ஸ்டாண்டர்ட் எஃபிஷியன்சி. Efficiency of Otto cycle. So air standard efficiency of Otto cycle. ஏன்னா இங்க நம்ம யூஸ் பண்ற மீடியம் என்ன? ஏர் யூஸ்ட் as a medium for working medium யூஸ் பண்ணிருக்கேன் இந்த டெரிவேஷனுக்கு. So that we can say there is a air standard efficiency. ஓகேங்களா?
இதில் ஒரு விஷயத்தை பாருங்க, நம்ம இந்த ஆர் வேல்யூ, இந்த கம்பல்ஷன் ரேஷியோ இன்க்ரீஸ் பண்ண என்ன ஆகும்னா எஃபிஷியன்சி வந்து இன்க்ரீஸ் ஆகும். பட் வி கேனாட் ரைஸ், நம்ம பாட்டு ரைஸும் பண்ண முடியாது கம்பல்ஷன் ரேஷியோ. இன் ஜென்ரல் இன் பெட்ரோல் இன்ஜின் த கம்பல்ஷன் ரேஷியோ நாட் எக்ஸிட் மோர் தென் 8. 8 மேலே கம்பல்ஷன் ரேஷியோ வந்து எக்ஸிட் ஆகாது. நெக்ஸ்ட் இந்த ஒர்க்டேனை பொறுத்து பார்த்தீங்கன்னா இந்த இதில் வந்து ஒர்க்டேன்ன்றது நான் என்ன பண்ணுறேன்னா டெம்பரேச்சர் பேஸ் பண்ணி எழுதியிருக்கேன். இதே ஒர்க்டன் வந்து நம்ம என்ன பண்ணலாம்னா ப்ரெஷர் வால்யூம் வச்சு எழுதலாம். நெட் ஒர்க்டன் அதை எப்படி எழுதி பார்க்கலாம். நெட் ஒர்க்டன் ஓகேவா கேன் பி எக்ஸ்பிரஸ், we can express in pressure and volume. Expressed in pressure and volume. இப்போ இந்த ஒர்க் டன் இருக்கு இல்லையா, ஒர்க் டன் வந்து நான் ஃபர்ஸ்ட் எப்படி எழுதுனா டெம்பரேச்சர் பேஸ் பண்ணி எழுதுனேன். இப்போ வந்து ஜஸ்ட் ப்ரெஷர் அண்ட் வால்யூம் வச்சு எழுதலாம். ஓகேவா. ஸோ ஒர்க் டன் வந்து என்ன நம்மளுக்கு தெரியும். ஸோ ஒர்க் டன் இஸ் நத்திங் பட் ஹீட் சப்ளைட். ஹீட் சப்ளைட் என்ன கான்ஸ்டன்ட் வால்யூம், ஹீட் ரிஜெக்ஷன் என்ன கான்ஸ்டன்ட் வால்யூம். ஸோ we know that கான்ஸ்டன்ட் வால்யூம்ல ஒர்க் டனுக்கு என்ன ஃபார்முலா, that is a heat during the process. ஓகேவா. heat supplied minus heat rejection. ஓகேவா. ஸோ heat supplied வந்து என்ன பண்ணுறேன் P3 V3 minus P4 V4 divided by gamma minus 1. that is a compression and expansion. ஓகேவா. ஸோ இங்கே வந்து என்ன பண்ணுங்க ஒர்க் டன் எடுத்து கம்ப்ரஷனையும் எக்ஸ்பென்ஷனும் வச்சு எழுதுவேன். ஸோ P2 V2 minus P1 V1 divided by gamma minus 1. ஓகேங்களா. இன்ட்டு 10 to the power of 2. ஏன்னா இதை வந்து கிலோ ஜூல்ஸில் கன்வெர்ட் பண்ணதுக்காக. ஸோ ப்ரெஷர் வந்து பாரில் சப்ஸ்டிட் கொடுப்பாங்க கொஸ்டின்ஸில், அதை கன்வெர்ட் பண்ணால் ஜஸ்ட் இன்ட்டு 10 to the 2 போடலாம், இல்லை ப்ரெஷர் அங்கேயே கன்வெர்ட் பண்ணிக்கலாம். நல்லா கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்கள். ஒர்க் டன் வந்து ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ணேன்னா ஹீட்டு பேஸ் பண்ணி கொடுத்தேன். இப்போ வந்து ப்ரெஷர் வால்யூம். ஸோ ஹீட் எடுக்க சொல்ல பார்த்தீங்கன்னா கான்ஸ்டன்ட் வால்யூம், ஹீட் அடிஷன், ஹீட் ரிஜெக்ஷன் அதை பேஸ் பண்ணி எடுத்தேன். இப்போ பார்த்தீங்கன்னா ப்ரெஷர் வால்யூம்னு எடுக்க சொல்ல நம்ம என்ன பண்ணுவோம் அடியாபேட்டிக் ப்ராசஸ். ஸோ அடியாபேட்டிக் ப்ராசஸில் ஒர்க் டனுடைய ஃபார்முலாவை தான் நான் இங்கே எழுதியிருக்கேன். நம்ம தெர்மோடைனமிக்ஸில் ஆல்ரெடி படிச்சிருக்கோம். ஸோ we know that இதில் ஒவ்வொன்றா போடலாம். ஸோ P3 by P4 that is என்னன்னா R power gamma, that is P2 by P1. ஓகேங்களா. இது ரிலேஷன்ஷிப் நம்மளுக்கு தெரியும். ஓகேவா. ஸோ அதே போல் தட் இஸ் எ ப்ரெஷர் ரேஷியோன்னு சொல்லுவாங்க. இது பேர் என்னன்னா ப்ரெஷர் ரேஷியோ. நீங்கள் இப்போ கம்ப்ரஷன் ரேஷியோ படிச்ச கூட இது வந்து ப்ரெஷர் ரேஷியோ. தட் இஸ் P3 by P2 equal to P4 by P1 is nothing but RP. So the RP is nothing but pressure ratio. That is a change of pressure. Okay, so that is the condition. So we know that V1 by V2 is nothing but R. Correct? V1 by V2 equal to V4 by V3 equal to என்ன தெரியும் ஆர்ன்னு தெரியும். இப்போ இந்த ரெண்டு கண்டிஷன் தான் இங்கே எடுத்துமே சப்ஸ்டிட் பண்ண போகிறேன். ஓகேவா. ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ணுறேன்னா காமனாக P4 V4. ஓகேவா. ஸோ P4 V4 இது பண்ணலாம். ஃபர்ஸ்ட் இந்த கண்டிஷனில் ஒவ்வொரு டேர்மாக வெளியே எடுத்துகிட்டே வந்துடுறேன், காமன் டேர்மாக எடுத்துகிட்டு வரேன். ஸோ V1 by V2 equal to V4 by V3 equal to R. அதே போல் இதை பார்த்துங்க P3 by P2 equal to P4 by P1 equal to RP. இது வந்து கம்ப்ரஷன் ரேஷியோ. இது வந்து கம்ப்ரஷன் ரேஷியோ. இப்போ இந்த ரிலேஷன்ஷிப்பை மேலே எடுத்து போய் சப்ஸ்டிட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ணுறேன் ஒர்க் டன் ஈக்குவல் டு 1 by gamma minus 1 வெளியே எடுத்துகிட்டு வந்துடுறேன். 1 by gamma minus 1 இதை வெளியே எடுத்துக்கிறேன். இந்த டிவைடில் இருந்தது இல்லைப்பா, இந்த gamma minus 1 காமனாக இருக்குது. ஸோ வெளியில் காமனாக 1 minus gamma minus 1 எடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட் என்ன பண்ணுறேன் இந்த டேர்மில் இருந்து P4 V4 காமனாக வெளியே எடுக்கிறேன். ஓகேவா. ஸோ P4 V4 காமனாக வெளியே எடுக்கிறேன். அப்போ என்ன வரும் பாருங்க P3 V3 by P4
V4 minus 1 எழுதிடலாமா? இங்கே பாருங்க, இதுலேருந்து எடுக்கிறேன். இது வந்து P4 V4 வெளியே எடுத்துட்டா அப்போ எங்கே வரும்? P3 V3 இதோட போய் P4 இங்கேயும் ஒரு P4 V4 இருக்கு இல்லையா? அதனால P4 V4 அதான் இங்கே எழுதியிருக்கேன். ஓகேங்களா? ஸோ -1 மைனஸ் செகண்ட் டேர்மில் இந்த டேர்மில் வந்து P1 V1 எடுத்துக்கலாம் வெளியே சிம்பிளிஃபிகேஷனுக்காக. ஸோ P1 V1 காமனாக வெளியே எடுத்துறேன். ஸோ அப்போ என்ன வரும்? P2 V2 divided by P1 V1 minus 1. ஓகேங்களா? ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட் நான் பண்ணுறேன். இப்போ பாருங்க, இப்போ 1 by gamma minus 1 P4 V4 இங்கே பாருங்க V3 by V4 that is nothing but என்ன V3 by V4 என்ன 1 by R ஆகிடுமா? ஏன்னா V4 by V3 equal to R. ஸோ நம்மளுக்கு என்ன இருக்கு? V3 by V4 இருக்கு. ஸோ அப்போ 1 by R எழுதிடலாமா? ஸோ இதை சிம்பிளிஃபை பண்ணுறேன். ஸோ P3 by P4 இதை எதை பண்ணிடுறேன்? இந்த V4 by V3 R நான் என்ன பண்ணுறேன்? இங்கே V3 by V4 இருக்கு. அப்போ 1 by R that is R. இங்கே மட்டும் R வரும். -1 minus P1 V1 அதே போல் V1 by V2 equal to R. இங்கே பார்த்தீங்கன்னா V2 by V1 இருக்கு. அப்போ என்ன பண்ணலாம்? 1 by R. ஸோ இப்போ P2 by P1 by R -1. ஓகேவா? இப்போ ஃபர்தராக சிம்பிளிஃபை பண்ணலாம். இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா V1 காமனாக வெளியே எடுத்துடலாம். ஓகேவா? ஸோ V1 இந்த V1 that is a V1 equal to V4. ஓகேவா? ஸோ V1 equal to V4. ஸோ அப்போ காமனாக வெளியே எடுக்கலாமா? இதுலேயும் P1 இருக்குது, இதில் V1 இருக்குது. ஏன்னா V1 equal to V4. ஸோ அப்போ காமனாக நான் V1 வெளியே எடுத்துறேன். V1 divided by gamma minus 1. ஸோ அப்போ இங்கேருந்து எடுத்துட்டா P4 இருக்கும். இங்கே பாருங்க R gamma minus 1 minus 1 எழுதலாமா இதை? ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு minus P1 R gamma minus 1 minus 1. ஓகேவா? That is condition. So because P3 by P2 is nothing but என்ன காமனாக நம்ம எடுக்கலாம் வெளியில். ஓகேவா? that is RP. ஓகேவா? So right now we simplify it. V1 by gamma minus 1 R power gamma minus 1 minus 1 இந்த P4 minus P1 காமனாக எழுதிக்கிறேன். ஓகேவா? ஸோ P4 minus P1 வந்து காமனாக எழுதிக்கிறேன். that is equal. ஓகேவா? now come just this is we can simplify it again. P1 V1 P1 V1 P1 வெளியில் எடுத்துக்கிறேன். because this P1 P4 by P1 is nothing but RP. ஓகேவா? இங்கே RP மாற்றிடலாம். So we know that இங்கே பாருங்க P4 by P1 is nothing but RP. ஓகேவா? So P1 by P4 is nothing but RP. So அப்போ நான் P1 V1 வெளியில் எடுத்துறேன். சிம்பிளிஃபிகேஷன் தான் வேறு ஒன்றும் இல்லை. gamma minus 1 R gamma minus 1 minus 1 into RP minus 1. ஏன்னா இந்த P1 வெளியில் எடுத்துட்டேன், அதனால் இங்கே 1 ஆகிடும். இந்த P4 கீழே என்ன இருக்கும்? கண்டிப்பாக P1 இருக்கும். ஸோ அப்போ P4 by P1 is nothing but RP. ஸோ அதனால் இங்கே RP போட்டேன். ஓகேவா? ஸோ இதுதான் வந்து the expression of work done in terms of pressure and volume. ஓகேவா? இது எதுக்காக கண்டுபிடிச்சுன்னா, இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் நெக்ஸ்ட் என்ன கண்டுபிடிக்கணும்னா mean effective pressure. mean effective pressure. So that is nothing but mean effective pressure என்னன்னா work done into volume, change of volume. So PM is nothing but, so நம்மளுக்கு work done என்ன ஃபார்முலா தெரியும்? P3
V3 minus V4 divided by gamma minus 1 minus P2 V2 minus P1 V1 divided by gamma minus 1 into V1 minus this is divided by, okay, so into V1 minus V2 1. ஓகேங்களா? ஸோ இப்போ நான் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறேன்னா இந்த V1 V2 வந்து கீழே எடுத்துகிட்டு வந்தேன். இது டிவைடில் இருக்குப்பா, டிவைடில். ஓகேவா? ஸோ PM இஸ் நத்திங் பட் இதில் என்ன பண்ணுறேன், சிம்ப்ளிஃபை பண்ணுறேன். இது நம்ம ஆல்ரெடி சிம்ப்ளிஃபை பண்ணி கண்டுபிடிச்சிருக்கோம் மேலே ப்ரீவியஸ் ஸ்டெப்பில். என்ன P1 V1 divided by gamma minus 1 R minus 1 sorry R power gamma minus 1 minus 1 RP minus 1. இது வந்து நம்ம ப்ரீவியஸ் ஸ்டெப்பில் கண்டுபிடிச்சிருக்கேன். தட் இஸ் ஒர்க் டன் டிவைடட் பை வால்யூம், சேஞ்ச் ஆஃப் வால்யூம் V1 by divided by V2. ஓகேங்களா? ஸோ இதுதான். இது அகைன் சிம்ப்ளிஃபை பண்ணுறேன். ஸோ P1 V1 divided by gamma minus 1 R power gamma minus 1 minus 1 RP minus 1 divided by இதை என்ன பண்ணுறேன், V1 minus V2ல V2ல R வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணுறேன். V1 into R minus 1 divided by R. ஓகேவா? ஸோ மீன் எஃபெக்டிவ் ப்ரெஷர் ஈக்குவல் டு P1 R power gamma minus 1 minus 1 RP minus 1 divided by gamma minus 1 R minus 1. ஓகேங்களா? ஸோ இதுதான் மீன் எஃபெக்டிவ் ப்ரெஷருக்கான ஃபார்முலா. திஸ் இஸ் ஏ மீன் எஃபெக்டிவ் ப்ரெஷருக்கான ஃபார்முலா. ஸோ திஸ் இஸ் எ மீன் எஃபெக்டிவ் ப்ரெஷருக்கான ஃபார்முலா. ஸோ இப்போ நம்ம இதுதான் டெரிவேஷன். ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு எதனா குவைரிஸ் இருந்தாலும் யூ கேன் புட் இன் சேட் பாக்ஸ். ஸோ என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ ஃபர்தர் வீடியோ யூ வில் கெட் ஆஸ் ஏ நோட்டிஃபிகேஷன். தேங்க்யூ டு வாட்ச்.